அன்னையை நோக்கி ஜெபம். புனித லூர்து அன்னையை, அமலோற்பவ கன்னிகை, ஜெபம் தபமே மேலான பக்தி என்று காண்பிக்க கையில் ஜெபமாலையுடன் காட்சியளித்த அமலோற்பவ மாதாவே, உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்களது துன்ப நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, தேவரரை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமலோற்பவ கன்னிகை, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுமே அண்டி வருகிறோம். எங்களை உங்கள் மக்களாக ஏற்றருளும். புனித எலிசபெத்துமாள் வீட்டில் பிரவேசித்த போது அவருக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல உங்களை அண்டி வந்த எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். இளைஞர்கள் இளம் பெண்கள் இறைவழி விட்டு தவறாதபடி காத்து அறநெறியில் நடத்தியருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். குருக்களையும் கண்ணீர்களையும் உமது பராமரிப்பில் பாதுகாத்தருளும். ஜெபிப்பமாக. சர்வேஸ்வர சுவாமி, முழுது மனதோடு திடனாக விழுந்து கிடக்கின்ற எங்கள் குடும்பங்களை பார்த்து அமலோற்பவ மாதாவின் வேண்டுதலினாலே நாங்கள் பாவ வழியை விட்டு புண்ணிய நெறியை பற்றி கொள்ளவும், தேவ இஷ்ட பிரசாதத்தோடு மரிக்கவும், மோட்ச பேரின்பத்தை அடையவும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்திரலும் சுவாமி. ஆமேன். அருள் நிறைந்த மாமரியே, வரமருளும் அன்னை நீரே, துன்பம் நிறைந்த மானிடரே, புவியில் என்றும் காத்திடுவாய். அருள் நிறைந்த மாமரியே, வரமருளும் அன்னை நீரே, துன்பம் நிறைந்த மானிடரே, புவியில் என்றும் காத்திடுவாய். லூர்து மரியே, வேண்டி நின்றோம். ஆருலகோரே காத்திடுவாய். லூர்து மரியே, வேண்டி நின்றோம். ஆருலகோரே காத்திடுவாய். அன்பு நிறைந்த
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, அளவற்ற விதமாக எங்களை அன்பு செய்கிறவரே, அளவற்ற விதமாக எங்களை அன்பு செய்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். எங்கள் மேல் வைத்த அன்பினால் எங்கள் மேல் மிகுந்த அன்பினால் நீர் சிலுவை சுமக்கவும், நீர் சிலுவை சுமந்து சாட்டை அடியை வாங்கிக் கொள்ளவும், சாட்டி அடியை வாங்கிக் கொள்ளவும், ஈட்டியால் குத்தப்படவும், ஈட்டியால் குத்தப்படவும், ஆணிகளால் அறையப்படவும் ஆணிகளால் அறையப்படவும் நீர் திருவுளமானீர். நீர் திருவுளமானீர். இவ்வாறு வாழும் துன்பத்தின் வழியாக துன்பத்தின் வழியாக எங்கள் மேல் வைத்த அன்பை எங்கள் மேல் வைத்த நீர் அன்பை வெளிப்படுத்தினீர். நீர் வெளிப்படுத்தினீர். எங்களுடைய குற்றங்கள் குறைகள், எங்களுடைய குற்றங்கள் குறைகள், எங்களுடைய பாவங்கள் பழிகள் எங்களுடைய பாவங்கள் வழிகள் அனைத்திற்கும் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அனைத்திற்கும் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களையும் தண்டனைகளையும் துன்பங்களையும் தண்டனைகளையும் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினால் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினால் சுமந்து கொண்டீர். சுமந்து கொண்டீர். உமது அன்பை உமது அன்பை நீர் அனுபவித்த துன்பங்கள் வழியாக நீர் அனுபவித்த துன்பங்கள் வழியாக வெளிப்படுத்தினீர், வெளிப்படுத்தினீர், நிரூபித்தீர். நிரூபித்தீர். இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், உம்மை உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை உம்மை புகழுகிறோம், வணங்குகிறோம், உம்மை உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, உம்மீது வைத்த அன்பை உம்மீது வைத்த அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற துன்பங்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்ட துன்பங்கள், அனுபவிக்கிற வேதனைகள், அனுபவிக்கிற வேதனைகள், செய்கிற பரித்தியாகங்கள், செய்கிற பரித்தியாகங்கள் இவைகள் வழியாக இவைகள் வழியாக வெளிப்படுத்த அழைக்கிறீர். வெளிப்படுத்த அழைக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே, உம்மீது உள்ள அன்பை என் மீது உள்ள அன்பை வார்த்தைகளாலும் வார்த்தைகளாலும் பாடல்களாலும் வெளிப்படுத்துகிறோம். வெளிப்படுத்துகிறோம். துன்பப்படும் அளவுக்கு துன்பப்படும் அளவுக்கு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. நாங்கள் உம்மை எங்கள் நேசிக்கவில்லை. துன்பத்தால் எங்கள் துன்பத்தால் உம்மீது உள்ள அன்பை நாங்கள் அறிக்கையிட உம்மில் உள்ள நாங்கள் அன்பை அறிக்கையிட இன்னும் முன் வரவில்லை. நாங்கள் முன் வரவில்லை. துன்பப்படுவதென்றால் துன்பப்படுவது என்றால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளுகிறோம். நாங்கள் ஒதுங்கிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, துன்பப்படும் அளவுக்கு துன்பப்படும் அளவுக்கு அந்த துன்பத்தின் வழியாக அந்த துன்பத்தின் வழியாக அன்பை வெளிப்படுத்தும் அளவுக்கு, அன்பை வெளிப்படுத்தும் அளவுக்கு, துன்பத்தின் வழியாக துன்பத்தின் அன்பை வழியாக நிரூபிக்கும் அளவுக்கு அன்பை நிரூபிக்கும் நாங்கள் அளவுக்கு தயாராக
தயாராக இல்லை. நாங்கள் தயாராக இல்லை. இயேசுவே அன்பை முன்னிட்டு துன்பத் துயரங்களை தாங்க எங்களுக்கு ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் வல்லமையையும் தாரும். ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன், உன்னடியவன் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன், உன்னடியவன் கேட்கின்றேன். பேசும் 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 பேசும். அன்புக்குரியவர்களே, அன்பை அளக்கும் கருவி துன்பம். மழை மானி, பால் மானி என்று எவ்வளவு பால் இருக்கிறது, எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுணர கருவிகள் இருக்கின்றன. அதுபோல துன்பத்தை அளப்பதற்கான கருவி, அன்பை அளப்பதற்கான கருவி துன்பம். என்ற அளவுக்கு துன்பப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம் என்று பொருள். இயேசுவினுடைய அன்பை அவர் அனுபவித்த துன்பத்தின் வழியாக நாம் உணர முடிகிறது. துன்பம் அன்பை அறிக்கையிடுகிறது. துன்பம் அன்பின் அடையாளம். எனவே இயேசு நம்மை அன்பு செய்கிறார் என்றால் அவர் நமக்காக துன்பப்பட்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள், தண்டனைகள் அனைத்தையும் இயேசு சுமந்து கொண்டார். இதன் வழியாக அன்பை, அன்பின் ஆழத்தை, அன்பின் நீளத்தை, அகலத்தை, எல்லையை அவர் வெளிப்படுத்தினார். எபிரேயருக்கு எழுதிய கடிதம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் இன்றைய முதல் வாசகமாக வருகிறது. அதில் முதல் வாக்கு இதுதான்: பாவத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. பாவத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை. பாவம் நம்மை தாக்குகிறது. அலகை பாவத்தை செய்ய தூண்டுகிறது. இந்த பாவத்தை நாம் எதிர்க்க வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும், சோதனையை எதிர்க்க வேண்டும். அந்த சோதனையை எதிர்ப்பதென்றால் மிக கடுமையாக இருக்கும். சில நேரத்தில் சோதனையை எளிதாக மேற்கொள்ளலாம். சில நேரத்தில் கடுமையாக நாம் தவம் இருக்க வேண்டும், ஒருத்தன் முயற்சிகள் செய்ய வேண்டும், தியாகங்களை அனுபவிக்க வேண்டும், உடலை உருக்க வேண்டும். புனிதர்களுடைய வாழ்விலே பார்க்கிறோம், பலர் அதிக வேதனை, சோதனை தாங்க முடியாமல் அவர்கள் தங்களையே வருத்தி கொண்டார்கள். சுடுகின்ற மணலிலே விழுந்து புரண்டார்கள். முட்களால் தங்களையே அடித்து கொண்டார்கள். சாட்டைகளால் தங்களை அடித்து கொண்டார்கள். அதன் நுனியிலே இரும்பு குண்டுகளும் அதில் ஆணிகளும் இருக்க அத்தகைய குண்டுகளால், சாட்டைகளால் தங்களை அடித்து கொண்டார்கள். சிலர் ஆணிகளை தோலில் வைத்து தைத்து அந்த உள்புறமாக ஆணி குத்தும் அளவுக்கு அதை உள்ளாடையாக பல பெண்கள் அணிந்து கொண்டார்கள். அந்த ஆடையானது உள்புறம் இரும்பு ஆணிகள் நீட்டி கொண்டிருக்கும். அது உடல்ல பட்டாலே
குத்தி காயத்தை ஏற்படுத்தும் வலியை உண்டாக்கும். இப்படி தாங்களாகவே சிலர் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏன்? சோதனையிலிருந்து மேற்கொள்ள, சாத்தானை மேற்கொள்ள தங்களையே அவர்கள் துன்பத்துக்கு ஆளாக்கி கொண்டார்கள். இன்னும் சில நேரத்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்தவர்கள் கிறிஸ்துவத்துக்கு எதிராக கிறிஸ்துவர்களை வதைத்தார்கள். அப்படி வதைக்கின்ற போது அவர்கள் சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவித்தார்கள். ஆனால் ஒருவரும் கடவுளை நிந்திக்கவோ அந்த கொடூரமாக தங்களை நடத்துகின்ற ஆட்சியாளர்களை நிந்திக்கவோ சபிக்கவோ செய்யவில்லை. முக மலர்ச்சியோடு இந்த வேதனைகளை அவர்கள் தாங்கிக் கொள்ளுகிறார்கள். இதுதான் அந்த கொடுங்கோலர்களுக்கு இன்னும் வெறித்தனத்தை கொடுத்தது. இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறோம், இன்னும் இவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களே என்பது அவர்களுக்கு புரியாத புதிர். எப்படி ஒருவரை துன்புறுத்தும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? அந்த வேதனை உடலை வருத்தும் போது முகமாவது சொல்லிக்க கூடாதா? அப்படி கூட இல்லாமல் முக மலர்ச்சியோடு இருந்தார்கள். நேற்று புனித ஆகத்தம்மாள் விழாவை கொண்டாடினோம். அவருடைய வாழ்க்கையை படிக்க படிக்க எவ்வளவோ மிகவும் சுவையாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. அந்த புனிதையை, அழகு சௌந்தரியவதி, அவளை அந்த நாட்டு மன்னன் மணந்து கொள்ள விரும்பினான். இவள் கிறிஸ்துவள் என்று தெரிந்து இவளை பிடித்து சிறையில் அடைத்தான். இவளுடைய மார்பகங்களை வெட்டச் சொன்னான். அப்பொழுது இந்த புனிதை சொல்லுகிறார், ஓ கொடுங்கோலனான மன்னனே, கடவுளை மறுதலிக்கும் கல் நெஞ்சனே, நீ எல்லாம் ஒரு மனிதனா? உன்னை ஒரு பெண் ஈன்றெடுத்து உனக்கு பால் ஊட்டவில்லையா? நீர் பாலுண்ட கொங்கையை நீ அறுத்தெறிய வைக்கிறாயே, நீ ஒரு மனிதனா? கொடுங்கோலனே, உனக்கு வெட்கம் இல்லையா? உன் தாய் உன்னை ஈன்றெடுத்து உனக்கு பல மாதம் பால் ஊட்டவில்லையா? எப்படி இருந்தும் எப்படி ஒரு பெண்ணுக்கு நீ இந்த அவமானத்தை வருவிக்க முடியும் என்று அந்த ஆகத்தம்மாள் அந்த கொடுங்கோலனை பார்த்து கேட்டான். அப்பொழுது அவன் என்ன செய்தான்? அவளை ஒரு விபச்சார விடுதிக்குள் தள்ளி அவளை கொடுமைப்படுத்தினான். அன்று இரவு புனித பேதுரு ஆகத்தம்மாவுக்கு காட்சி அளித்தார். காட்சி அளித்து அந்த புனித பேதுரு அவரிடத்தில் ஒரு சிலுவையை கொடுக்கிறாள். சிலுவையை கொடுத்து, அம்மா, உன்னை படைத்த ஆண்டவர் இயேசுவை அணைத்துக்கொள், அவரை அணைத்துக்கொள், அவர் உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பார் என்று புனித பேதுரு அவருடைய கனவில் தோன்றி சொன்னார். அந்த சிலுவையை இந்த ஆகத்தம்மாள் பக்தியோடு, ஆண்டவரே, என் தேவனே, என்னை படைத்தவரே, எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்ததற்கு நன்றி, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன் தேவனே என்று மகிழ்ச்சியோடு அந்த சிலுவையை ஆறத் தழுவி அணைத்து கொண்டார். அவருடைய அறுபட்ட மார்பானது மீண்டும் அற்புத விதமாக வளர்ந்தது. அதே நொடியிலே அவருடைய அறுக்கப்பட்ட மார்பகமானது வளர்ந்தது. ஆம் அன்புக்குரியவர்களை, இப்படி அற்புத விதமாக இவர் இந்த சுகத்தை அடைந்ததால் இவரை மார்பு புற்றுநோய்க்கு பாதுகாவலியாக திருச்சபை கொண்டாடுகிறது. எத்தனையோ பெண்கள் மார்பிலே புற்றுநோய் வந்து வேதனைப்படுகிறார்கள். அந்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய் நீங்க வேண்டுமென்றால் புனித ஆகத்தம்மாளை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் புற்றுநோய் இல்லை அங்கே. வேண்டுமென்றே கொடுங்கோல் மன்னன் அவருடைய மார்பகத்தை அறுத்தான். புனித பேதுருவை கடவுள் அனுப்பி அவரை குணப்படுத்தினார். ஆகவே இந்த ஆகத்தம்மாள் புற்றுநோய்க்கு அவர் நிவாரணம் தருகிறவர் என்று தொடக்க காலத்திலேயே மக்கள் கருதி அவரிடத்தில் ஜெபித்தார்கள். அதனால் அவர்கள் அற்புத விதமாக குணமும் பெற்றார்கள்.
எனவே நாம் இன்று குறிப்பாக அந்த மார்பகத்திலே புற்றுநோய் வந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுவும் புனித ஆகத்தம்மாள் வழியாக அவரது பரிந்துரையை நாடி ஜெபிக்க வேண்டும். இவர் அந்த சிறையிலே இவளை அடைத்து அந்த மன்னன் புது புது விதமாக இவளை துன்புறுத்த கண்ணாடிகளை உடைத்து கண்ணாடி தூள்கள் கூர்மையாக இருக்கின்ற கண்ணாடி தூள்களை தரையிலே போட்டான். நெருப்பு நிலக்கரியை சுட வைத்து நெருப்பாக்கி அதை தரையிலே கொட்டினான். இந்த கண்ணாடி துண்டுகளும் இந்த நெருப்பு துண்டுகளும் அங்கே தரையில் போடப்பட்டன. இவளை நிர்வாணமாக்கி அந்த தரையிலே உருட்டி விட்டார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பூகம்பம், அந்த நகரம் முழுவதுமே அதிரும் வகையில ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. பூகம்பம் ஏற்பட்ட உடனே மக்கள் எல்லாரும் கும்பலாக அரசனுடைய மாளிகை நோக்கி ஓடி வருகிறார்கள். இதை கேள்வியுற்ற அரசன் மக்கள் எல்லாரும் புரட்சி செய்ய ஓடி வருகிறார்கள் என்று அஞ்சி அவளை தனியான சிறையிலே அடைத்து விட்டார். மக்கள் வந்து இந்த பூகம்பம் நடந்ததை கேள்விப்பட்டு அரசன் இந்த ஆகத்தம்மாளுக்கு கொடுங்கோல் செய்ததை நினைக்கிறார்கள். அதனால் அரசன் என்ன செய்தான்? அவளை தலையை வெட்டி கொலை செய்தான். சில மாதங்கள் பொறுத்து அந்த ஊரிலே மீண்டும் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. எல்லா மக்களும் இந்த ஆகத்தம்மாளுடைய கல்லறையை நோக்கி ஓடி வந்தார்கள். அந்த கல்லறைக்கு ஓடி வந்து அந்த ஆகத்தம்மாளுடைய கல்லறையில் அவர்கள் ஜெபித்தார்கள். அப்பொழுது அந்த பூகம்பமானது உடனடியாக மறைந்து விட்டது. மற்றொரு நாள் எட்னா என்ற மலை சிசிலி தீவில் இருக்கிறது. அந்த மலையிலிருந்து நெருப்பு ஏற்பட்டது. அங்கே நெருப்பு குழம்பு இருக்கிறது, எரிமலை. அந்த மலையின் உச்சியிலிருந்து இந்த எரிமலை குழம்பானது புறப்பட்டு நகரத்தை நோக்கி வருகிறது. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாரும் ஓடி போய் ஆகத்தம்மாள் அணிந்திருந்த ஆடையை விரித்து பிடிக்கிறார்கள். அந்த நெருப்பு குழம்பு வருவதற்கு முன்னால அந்த நெருப்பிலிருந்து வருகிற அனல் அதிகமாக இருக்கும். அந்த நெருப்பு கிட்ட வரதுக்கு முன்னாலே அதில் இருக்கிற அனல் மக்களை சுட்டு பொசுக்கிவிடும். இந்த ஆகத்தம்மாள் அணிந்திருந்த ஆடையை இந்த மக்கள் பிடித்தார்கள். அப்பொழுது அந்த அனலானது நின்றது. அந்த துணியை தாண்டி நெருப்பு குழம்பின் அனல் யாரையும் தாக்கவில்லை. அந்த நெருப்பு அனலானது நின்றுவிட்டது. எனவே அந்த துணியை பிடித்து கொண்டு அந்த நெருப்பை நோக்கி சென்றார்கள். போக போக அந்த அனல் நெருப்பு குழம்பு தணிந்து சாதாரண ஒரு எரிமலையாக, நெருப்பு இல்லாத அந்த நெருப்பு தணிந்து அது மறைந்து விட்டது, தணிந்து விட்டது. வெகு விரைவில் அது குளிராகிவிட்டது. அதிலிருந்து இந்த எரிமலை வெடிக்கின்ற போதெல்லாம் இந்த ஆகத்தம்மாவை நோக்கி மக்கள் ஜெபிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நாளிலே நாம் கடவுளிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் இன்னும் எங்களுடைய இரத்தத்தை சிந்தும் அளவுக்கு நாங்கள் போராடவில்லை. ஆண்டவரே, பாவத்தை உயிரை கொடுத்தும் எதிர்க்க வேண்டும். சோதனையை மேற்கொள்ள எங்கள் உயிரையே நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று
நீர் கேட்கிறீர். அன்பு தெய்வமே, இதோ என் வாழ்வு முழுவதையும், என்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களையும் வளங்களையும் என் உயிரையும் நான் பொருட்டு பாவத்தை மேற்கொள்ள, புண்ணியத்தை சம்பாதிக்க இழக்க தயாராக இருக்கிறேன். இந்த விசுவாச போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு எங்களுக்கு உறுதியை, மன வலிமையை தந்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளில் குறிப்பாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குறிப்பாக பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற பல மக்கள், குறிப்பாக பெண்கள், மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, இந்த ஆராதனையாலும் புனித ஆகத்தம்மாளுடைய பரிந்துரையாலும் சுகத்தை தாரும். அன்பு ஆண்டவரே, ஆகத்தம்மாளுடைய வாழ்வில் ஆண்டவரே, உமது தூதர் பேதுருவை அனுப்பி அற்புத விதமாக சுகத்தை கொடுத்தீர, அதுபோல மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இதோ உமது புனிதரை அனுப்பும், திருத்தூதரை அனுப்பும், அவர் கையில் சிலுவையை கொடுத்து அனுப்பும். அந்த ஆகத்தம்மாள் சொன்னார், ஆண்டவரே, இதோ உம்மை நான் அணைத்துக் கொள்ளுகிறேன், இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி, போற்றுகிறேன், புகழுகிறேன் தெய்வமே என்று நன்றி உணர்வோடு, முக மலர்ச்சியோடு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டாள். நீரும் அற்புத விதமாக அதே நேரத்தில் அவளை குணமாக்கினீரே. அதுபோல ஆண்டவரே, உமது சிலுவையை அனுப்பும், புனித பேதுருவை அனுப்பும். இதோ நற்கருணையிலே நீரே இறங்கி வருகிறீரே. இதோ புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆகத்தம்மாள் வழியாக அவர் பரிந்துரையால் சுகத்தை தாரும். ஆண்டவரே, சுகமளியும், புற்றுநோயிலிருந்து, மார்பக புற்றுநோயிலிருந்து சுகத்தை ஆண்டவரே அளித்தருளும். எல்லோரும் இந்த நேரத்தில் ஆண்டவரை அணைத்துக் கொள்ளுங்கள். நற்கருணை ஆண்டவரை இறுக பற்றி அணைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிலுவையை ஆகத்தம்மாள் அணைத்துக் கொண்டது போல நீங்களும் இதோ பீடத்தில் இருக்கிற ஆண்டவரை அணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த துன்பத்தை, இந்த நோயை எனக்கு கொடுத்ததற்காக போற்றுகிறேன், புகழுகிறேன். ஆண்டவரே, உம்மை நான் அணைத்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை அணைத்துக் கொள்ளுங்கள். இதோ உங்களுடைய மார்பக புற்றுநோய் எல்லாம் ஆண்டவர் அற்புத விதமாக உடனடியாக குணமாக்குவார். குணமளித்தருளும் இயேசுவே, குணமாக்கும் இயேசுவே, குணமளித்தருளும். புனித பேதுருவே, ஆகத்தம்மாளை சந்திக்க சென்றது போல நோயுற்றிருக்கிற அடியார்களை சந்திக்க வாரும். புனித ஆகத்தம்மாவே, நீர் மார்பகம் அறுக்கப்பட்ட போது சொல்லொன்னா வேதனை அனுபவித்தீர, அந்த வேதனைகளை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டீரே. ஆண்டவரே, மனமு வந்து இதோ பேதுருவை அனுப்பினாரே, அதை போல எங்களிடம் அனுப்ப புனித ஆகத்தம்மாவே எங்களுக்காக பரிந்து பேசும். ஆண்டவரே, குணமளித்தருளும், குணமளியும் இயேசுவே, குணமாக்கும் இயேசுவே. மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுக்கு குணத்தை தாரும். குணமளியும், குணமளியும், குணமளியும். ஆமென். முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்
இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வர, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித குன்சாலோ கார்சியா மற்றும் பவுல் மீக்கி அவருடைய தோழர்கள் ஜப்பான் நாட்டில் வேத சாட்சிகளாக மரித்ததை நினைத்து விழா எடுக்கிறோம். இந்த ஜப்பான் நாட்டில் புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைப்பணி ஆற்றச் சென்றார் 16வது நூற்றாண்டில். அதைத் தொடர்ந்து பம்பாய் வாசாய் மறைமாநிலத்தை சேர்ந்த குன்சாலோ கார்சியோ என்ற பிரான்சிஸ்கு சபை குரு அங்கே சென்று மறைப்பணியை தொடர்ந்தார். புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய மறைப்பணியால் பலர் கிறிஸ்துவர்களானார்கள். அதைத் தொடர்ந்து இந்த குரு அங்கே மறைப்பணி ஆற்றினார். எனவே கிறிஸ்துவம் மிக வேகமாக தழைத்து வளர்ந்து கொண்டிருந்தது. அதனால் ஆட்சியாளர்கள் கிறிஸ்துவர்கள் மீது சந்தேகம் கொண்டு இந்த குன்சாலோ கார்சியாவையும் அவருடைய ஜப்பான் நாட்டு தோழர்கள் பவுல் மீக்கி அவருடைய நண்பர்கள் அனைவரையும் பிடித்து வேத சாட்சிகளாக கொலை செய்தார்கள். 1862ஆம் ஆண்டு இவர்களுக்கு திருச்சபை புனிதர் பட்டம் அளித்தது. கிழக்கத்திய நாடுகளிலே முதல் முறையாக புனிதர் பட்டம் பெற்றவர்கள் இவர்கள்தான். ஜப்பான் நாட்டில், அதாவது கிழக்கத்திய நாட்டில் முதலாக புனிதர் என்று அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள்தான். எனவே
அதில் இந்தியர் ஒருவர் இருக்கிறார். அது நமது நாட்டுக்கு பெருமை. எனவே இந்தியாவுக்கு இந்த புனிதர் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறார். நம் நாட்டில் பணிபுரியவில்லை என்றாலும் ஜப்பான் நாட்டிற்கு சென்று வேத சாட்சியாக மரணமடைந்திருக்கிறார். ஆகவே இந்த புனிதரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற ஆர்வம், கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு துணிவு நமக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் குறிப்பாக ஜெபிப்போம். வார்ந்தோட இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சி உபயமாக லூசி ஆலன் ஷாஷா மற்றும் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நன்றிய தொழில் வளர்ச்சிக்காக, திருவண்டார் குரல புனித சுசைப்பு மேல்நிலைப்பள்ளி நன்றிய குடும்ப வளர்ச்சிக்காக, பஸ்ஸில் மேரிகளோர் நன்றிய கருத்துக்களுக்காக, ஷரின் குடும்பத்தினர் நன்றிய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இந்த நாளிலே ஏன வெங்கடாச்சலம் பிள்ளை வீதியில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அமலப்பு மேல்நிலைப்பள்ளி நன்றியாக, ஜோசப் செல்வராஜ் இருதயமரி நன்றியாக, தனுஷ் மாணிக்கம் 2வது பிறந்தநாள் நன்றியாகவும், பெரிய நாயகம் மார்கரெட் ராணி நன்றிய குடும்ப கருத்துக்களுக்காக, ஆண்மலை பாட்சிக்காக லாசரஸ் டேவிட் எவரெஸ்ட் பெல்வின் மார்டின் ரிச்சர்ட் எம்மானுவேல் 16ஆம் நாள் நினைவு. இந்த கருத்துக்களுக்காகவும் இங்கே கூட இருக்கின்ற நம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அழைக்கப் பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. வானகத் தந்தையே, பாரத நாட்டின் தவ புதல்வராகிய புனித கொன்சாலோ கார்சியா மறை சாட்சியாக வெற்றி வாகை சூடிய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நற்செய்தி ஆர்வத்தால் தூண்ட பெற்று ஜப்பான் நாடு சென்று உயிரையும் தந்தையை புனிதரை பின்பற்றி நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்க்கை சூழலில் அதே ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் நற்செய்திக்கு சான்று பகர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 4 முதல் 7, தொடர்ந்து 11 முதல் 15 வரையிலும். சகோதரர் சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்கு உரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே
தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால்மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாயிருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காணமாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டுப்போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே உம் பேரன்பு என் கண் முன்னிலையாய் இருக்கின்றது. ஆண்டவரே உம் பேரன்பு என் கண் முன்னிலையாய் இருக்கின்றது. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பு என் கண் முன்னிலையாய் இருக்கின்றது. தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பு என் கண் முன்னிலையாய் இருக்கின்றது. ஆண்டவரே உம் பேரன்பு என் கண் முன்னிலையாய் இருக்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6 இறைவசனம் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதாம், சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள்.
இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கடவுள் யாரை தண்டிக்கிறாரோ அவர்களை அன்பு செய்கிறார். தண்டனை, துன்பம் வெறுப்பின் அடையாளம் அல்ல. கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்று உணர்ந்து நமக்கு வருகிற துன்பங்களை, தண்டனைகளை ஏற்போம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் இந்த அருள் பெருக்கிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் இந்த அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கொன்சாலோ கார்சியாவின் மறை சாட்சியத்தின் விழாவை கொண்டாடும் போது நாங்கள் இக்காணிக்கைகளை உம் திருமன் கொண்டு வந்துள்ளோம். தம் இறப்பாலும் உயிர்ப்பாலும் இவ்வுலகிற்கு வாழ்வு கொடுத்த உம் திருமகன் இயேசுவின் திருவடிகளை பின்பற்றி உமக்காகவே வாழ நாங்கள் தயாராகி இருக்கிறோம் என்பதின் அடையாளமாக இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறை சாட்சியான புனித கொன்சாலோ கார்சியோ, பவுல் மீக்கி மற்றும் அவருடைய தோழர்கள் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றனர். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழச் செய்கிறீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், அணி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைச் செய்தருளும். தந்தை விழித்து நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தான் மாட்சிமிக்க மரியாள், புனித சுசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்பொழுது எத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தந்தவாறு நாம் உருக்கமுடன் வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வசிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே எல்லாவிதமான நோய்களையும் தாங்கிக் கொண்டு குணமாக்குகிறவர். ஆகத்தம்மாவை அற்புத விதமாய் குணமாக்கியது போல நம்முடைய நோய்களையும், குறிப்பாக இதோ கேன்சர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களையும் குணமாக்க இதோ ஆண்டவர் இறங்கி வருகிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா குணமடையும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவிவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவிவிடும். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதர நாமம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். விசுவாசாண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை உறுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவொரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்துவரை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, மறை சாட்சியாம் புனித குன்சாலோ கார்சியாவின் விழாவில் நாங்கள் அருந்திய திருவிருந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித குன்சாலோ கார்சியா எங்களில் ஒருவர் என்று பெருமை கொள்ளும் நாங்கள் அவரை போன்று அனைத்தையும் இழந்து விடவும் நன்மை, உண்மை, நேர்மை ஆகிய மதிப்பீடுகளுக்காக வாழவும் உமது ஆவியின் அருளால் எங்களை வழி நடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று மாலை 6 மணிக்கு சிறப்பான திருப்பலியும் வழிபாட்டையும் டிவைன் ஹீலர் ரெட்ரீட் சென்டர் குழுவினர் நடத்துவார்கள். இதனை தலைமையேற்று நடத்த வருகிறவர் சென்னை எக்மோர் திருநிலை ஆண்டவர் திருத்தலத்தின் அதிபர் பேரருட் திரு ஜோசப் மாணிக்கம் அவர்கள். எனவே இந்த மாலை வழிபாட்டில் கலந்து கொண்டு பயனுடைய உங்கள் என்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவரணே உம் பதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும்
நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பாடல் எண் 36, பாடல் எண் 2. ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன், உன்னடியவன் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன், உன்னடியவன் கேட்கின்றேன். பேசும் 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 பேசும். வாழ்வேனில் வரும் துன்ப சூழ்நிலையில் உன் வார்த்தை வழி காட்ட வேண்டும். வாழ்வேனில் வரும் துன்ப சூழ்நிலையில் உன் வார்த்தை வழி காட்ட வேண்டும். தாழ்வேனில் நான் மூழ்கி தவிக்கின்ற போது என் நிறைவாழ்வை நீ தேற்ற வேண்டும். அருள் ஒன்றை நான் தேட வேண்டும், அது என் வாழ்வை வளமாக்க வேண்டும். பேசும் 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 பேசும். ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன், உன்னடியவன் கேட்கின்றேன்.